7, 8, 9 மாசத்துல பிரசவ பாதையில விஜயநகரம் லீடிங் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. எது நார்மல், எது நார்மல் இல்ல. என்ன பண்ணணும்? அதான் மெயினா தெரிஞ்சுக்கணும். நார்மல் இல்லாதவங்களால தெரிஞ்சிச்சுன்னா வச்சுக்கோங்க, நீங்க வந்து அலட்சியப்படுத்த மாட்டீங்க. மூக்கு செடி மாதிரி வருது வந்து ரத்தத்தோட கொஞ்சம் கலந்துக்குன்னு வச்சுக்கோங்க. அது வந்து உங்க லேபர் ஸ்டார்ட் ஆகுதுல வாய்ப்பு இருக்கு. இட் இஸ் கால்ட் ஷோ. அது நல்லா தெரியும். 9 out of 10 டைம்ஸ் இருக்கும். அது ரொம்ப முக்கியமா தெரியும். அதெல்லாம் அதை விட காமன் காசஸ் என்னன்னா பிளசண்டா ப்ரீவியான்னு சொல்லுவோம். நஞ்சு வந்து பிரசவ பாதையில இருக்கு. முன்கூட்டியே எல்லாரும் சொல்லியிருப்பாங்க. அப்படி இல்லைனாலும் ஆன்டீரியர் போஸ்டீரியர் அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதுல இருந்து சில சின்ன பாகம் வந்து பிரசவ பாதை வந்து மேல இருக்க வாய்ப்பு இருக்கும். அது ஸ்கேன்ல சம்டைம்ஸ் மிஸ் பண்ணிருப்பாங்க அவசர அவசரம் பண்றது ஸ்கேன்ல. ஸோ அது வந்து வரி இல்லாம இருக்கும். ரெண்டாவது பிளசன்டல் அப்ரப்ஷன் சொல்லுவாங்க. பிளசன்டல் அப்ரப்ஷன்னா அது எமர்ஜென்சி. அது வந்து பிளசண்டா எங்க இருக்குன்னா உங்க கர்ப்பப்பை வால் இங்க இருக்குன்னா குழந்தை இங்க இருக்குன்னு வச்சுக்கோங்க. ரெண்டுக்கும் நடுவுல லைட்டா ரத்த கசிவு வந்துடும். வயிற்று டக்குனு இடிச்சிச்சுன்னா இல்லைன்னா ஏதோ ஒரு இன்ஃபெக்ஷன் இருந்துச்சுன்னா இல்லை ஏதோ ஒரு காரணத்தால் இருந்துச்சு லைட்டா ஃபர்ஸ்ட் இது ஆகும். அப்ப அது வந்து கர்ப்பப்பையில வலி இருக்கும், வயிறு ஃபுல்லா வலி இருக்கும், பிளஸ் கொஞ்சம் கன்ட்ராக்ஷன் இருக்க வாய்ப்பு இருக்கும். பட் அதை வந்து நம்ம சாதாரணப்படுத்தக்கூடாது. உடனே மருத்துவமனைக்கு போகணும். கர்ப்பப்பை வாயில் வந்து லைட்டா ஸ்பாட்டிங் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அது சம்டைம்ஸ் கர்ப்பப்பை வாயில கிருமி இருக்கும், இன்ஃபெக்ஷன் இருக்கும். ரொம்ப ரேரா கேன்சர் கூட இருக்கலாம். பட் அதெல்லாம் இந்த காலத்துல பார்க்கறது முன்னாடி பார்த்துருக்கோம். உடலுறவு பண்ணதுக்கு அப்புறம் சம்டைம்ஸ் வந்து வயிற்ற ரத்த போகும். எதுவாக இருந்தாலும் ஒரு டாக்டர்கிட்ட கேட்டுக்கிறது நல்லது. மூக்கு செடி மாதிரி இருந்தால் மாத்திரம் வீட்டில் இருக்கலாம். பாக்கி எதுவாக இருந்தாலும் நீங்க ஆஸ்பத்திரி போக வேண்டியிருக்கும். என்னென்னலாம் காரணம் இருக்குன்னு பார்ப்போம். ஹலோ வணக்கம், இது டாக்டர் ராஜசேகர். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா லேட் பிரெக்னன்சி 7, 8, 9 ப்ளீடிங் இருந்தால் என்ன பண்ணணும்? இஃப் தெர் இஸ் ப்ளீடிங் இன் 7th, 8th, 9th மந்த், 10th மந்த். ஃபர்ஸ்ட் ப்ளீடிங் இன் லேட் பிரெக்னன்சி வந்து நம்ம வி கால்ட் அஸ் தேர்ட் ட்ரைமஸ்டர் ப்ளீடிங். அதை பத்தி உங்களுக்கு வரணும். மூணாவது ட்ரைமஸ்டர் முதல் 3 மாசம் முதல் ட்ரைமஸ்டர். அதுக்கு அடுத்த 4, 5, 6 வந்து ரெண்டாவது ட்ரைமஸ்டர். 7, 8, 9 வந்து மூணாவது ட்ரைமஸ்டர். 10வது மாசம் வந்து டெலிவரி உள்ளது. ஸோ ஃபர்ஸ்ட் காமன் காஸ் வந்து பிளசண்டா ப்ரீவியா, நஞ்சு பிரசவ பாதையில் இருக்கிறது. அது வலி இல்லாம ப்ளீடிங். யூஸ்வலா வந்து அதுவா வந்து செட்டில் ஆயிடும். நீங்க 7 மாசம் எதிராக இருக்குது. பட் எப்படி இருந்தாலும் வீட்டில் இருக்கக்கூடாது. அது ஆஸ்பத்திரியில் இருக்கணும். மேஜர் பிரசன்ட் அப்படி அப்படி இங்க இருக்குன்னு வச்சுக்கோங்க. சம்டைம்ஸ் 7 மாசம் 8 மாசத்துலேயே வந்து தாயோட உயிரை காப்பது சிசேரியன் பண்றதுக்குள்ள வாய்ப்பு இருக்கலாம். அதனால ஒன்ஸ் ப்ளீடிங் இருக்குன்னா தண்ணி கூட குடிக்காதீங்க. ஹாஸ்பிட்டல் போறது தான் கரெக்ட். ரெண்டாவது பிளசண்டல் அப்ரப்ஷன். முன்னாடி நான் சொல்லியிருக்கேன். கர்ப்பப்பை வாயில் வந்து பிரியறதுக்குள்ள இது. அதுல வந்து வலி இருக்கும், ப்ளீடிங் இருக்கும். அது ரொம்ப மெடிக்கல் எமர்ஜென்சி. ஏன்னா குழந்தைக்கு ஆக்சிஜன் வந்து அதுல இருந்தா போகும். அது வந்து கொஞ்சம் கூட கொஞ்சம் நேரம் கழிச்சு போகலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. உடனே நீங்க மருத்துவமனைக்கு போகணும். மூணாவது குறப்பிரசவம் 7, 8 மாசத்துல வந்து ப்ளீடிங் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. அதுல இருந்து அப்படியே பிரசவ பாதி வந்து திறந்து குழந்தை டெலிவரி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அது சம்டைம்ஸ் அரை மணி நேரத்திலே கூட ஆயிடும். அது வந்து 9 மாசத்துக்கு முன்னாடி இருக்கிறவங்க வெயிட் பண்ணக்கூடாது. உடனே வந்து மருத்துவமனைக்கு போகணும். பாக்கி இருக்குது கர்ப்பப்பை வாயில் வந்து சில புண்ணு இல்லாட்டி உடலுறவு பண்ணா வர அது இது. ஸோ இதுக்கு வந்து கொஞ்சம் பொறுமையா இருக்கலாம். பட் நம்ம வந்து எதாவது டேஞ்சர் சைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க. ரத்தப்போக்கு அதிகம் இருக்குது. கட்டி கட்டியா போடுவது கட்டாயம் உடனே போடும். சிவியர் அப்டவுன் பெயின், வயிறு ரொம்ப வலிக்கும், பயங்கர வலி, தாங்கவே முடியாது. என்ன நீங்க வீட்டுல செய்யக்கூடாதுன்னா நீங்களா 2 பேரஸ்மால் சாப்பிட்டுருக்குது. இல்ல இது சாப்பிட்டுக்கலாம், இது கொஞ்ச நேரம் போகும், கஷாயம் குடிச்சுக்கலாம், இல்ல இது சாப்பிட்டுக்கலாம், கடவுட்ட கும்பிடணும், ராகுகாலம் இதெல்லாம் பார்க்கக்கூடாது. இதெல்லாம் கட்டாயம் நீங்க இது பண்ணணும். எதுவும் வந்து பிரசவ பாதையில வச்சதுனால கை விட்டு எதுவும் பண்ணக்கூடாது. உங்க வீட்டுல அப்படியே ஒரு நர்ஸோ டாக்டரோ இருந்தா கூட அவங்க இதெல்லாம் செய்யறதை அவாய்ட் பண்ணணும். டிலே பண்ணாம உடனே மருத்துவமனைக்கு போறது தான் நல்லது. ரொம்ப தூரம் டிராவல் பண்ணா கட்டாயம் வந்து பண்ணக்கூடாது. உங்க மருத்துவமனை வந்து 25 கிலோமீட்டர் தாண்டி இருக்கு, 50 கிலோமீட்டர் தாண்டி இருக்கு அப்படின்னா அது வரைக்கும் போகலாம் இருக்காது. பக்கத்துல இருக்கிற மருத்துவமனைக்கு போயிருங்க. இது வந்து எமர்ஜென்சியா இருக்கு. பட் நம்ம மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து லைட்டா மூக்கு சொல்லி கலந்த மாதிரி இருக்கும். அது வந்து ஷோன்னு சொல்லுவோம். அது சுகப்பிரசவத்துக்கு உள்ள முதல் ஸ்டெப். அதை நீங்க பயப்பட வேண்டாம். அதான் 9 out of 10 டைம்ஸ். பாக்கி இருக்கிற எமர்ஜென்சி இதெல்லாம் ரொம்ப ரேர் தான். பட் தெரிஞ்சுக்கிறது நல்லது.